இடதுசாரிகள், சிஜேபி போன்ற அமைப்புகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கா? தடை செய்யப்படாத அமைப்பினுடைய செயல்பாடுகளை எங்க முடக்குவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? எந்த அதிகாரம் இருக்கு? இன்று காலை முதலேயே கல்லூரி இயக்குநரகத்தால் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது வந்தது. 17ஆம் தேதி தேதியிட்ட சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கை எதிராக எஸ்எஃப்ஐ உடனே போராட்ட அறிவுகள் கொடுத்தோம், கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தோம். சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சுற்றறிக்கை ஏன் அனுப்பப்பட்டதுன்னா 14ஆம் தேதி கடிதமிட்டு ஒரு கடிதம் சீஃப் செக்ரட்டரியேட்ல இருந்து காலேஜ் டைரக்ஷனுக்கு வந்திருக்கு. அது கல்லூரி இயக்குநரகத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிஜேபி இடதுசாரிகள்லாம் போராட்டத்துக்கு போறாங்க, அதுக்கு மாணவர்கள் போகாமல் இருப்பதற்கு காவல்துறையோட இணைந்து செயல்பட்டு அதை தடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தலின் பேரில் அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. என்ன கேள்வி எழுப்ப விருப்பப்படுறோம்னா, இடதுசாரிகள், சிஜேபி போன்ற அமைப்புகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கா? தடை செய்யப்படாத அமைப்பினுடைய செயல்பாடுகளை எங்க முடக்குவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? எந்த அதிகாரம் இருக்கு? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் 19 பிரிவு 1A, B, C 3மே பேச்சுரிமை, சங்கம் சேரும் உரிமை, போராடக்கூடிய உரிமை கொடுத்திருக்கு. இந்த 3 உரிமைகளையும் வயலேட் பண்ணி ஒரு சுற்றறிக்கை அனுப்பக்கூடிய அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு, ஒரு எக்ஸிகியூஷனல் போஸ்ட்ல இருக்கவருக்கு யார் கொடுத்தது? எந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியினுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸிகியூஷனை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கிற கேள்வி இருக்கு. நேற்றைய தினம் இப்படிதான் வட்டாட்சியர் ஒரு சர்க்குலர் விட்டு அவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அப்ப வட்டாட்சியருக்கு ஒரு நியாயம், தலைமைச் செயலாளருக்கு ஒரு நியாயமா என்கின்ற கேள்வி எழுப்புறோம். அரசியல் கருத்துக்களை முடக்க நினைப்பது பாசிச குணம். அது பாஜக அரசு டெல்லி ஜந்தர் மந்திர்ல செய்தது. அதையே இங்கு தமிழ்நாடு அரசின் பெயரில் தலைமைச் செயலாளர் செய்கிறாரா என்கின்ற கேள்வி வருது. தொடர்ச்சியா ஆளுநர் அத்துமீறார், பேரலல் கவர்மெண்ட் நடத்த முயற்சிக்கிறார். வட்டாட்சியர் எடப்பாடி ஆட்சியில வட்டாட்சியர் துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்ட மாதிரி இங்க சர்வேக்கு உத்தரவிடுறார். இன்னைக்கு தலைமைச் செயலாளர், காலேஜ் டைரக்டர். சோ அப்ப அரசாங்கம் தேர்வு செய்யப்பட்ட பீப்புள் மேனிடேட் இருக்கக்கூடிய அரசுக்கு பதிலாக பியூரோக்ராட்ஸ் ராஜ்யமாக இங்கு மாறுவதை இந்திய மாணவர் சங்கம் ஏற்க முடியாது. முதல்வர் இதில் உடனடியாக தலையீடு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம். இது தலைமைச் செயலாளர் தான் இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. லா அண்ட் ஆர்டரோட மந்த்லி மீட்டிங் நடத்தி அந்த மந்த்லி மீட்டிங்ல இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காரு. அப்ப இது இதன் மீது விளக்கம் கேட்கப்பட வேண்டிய நபர் தலைமைச் செயலாளர் தான். 2வது, தலைமைச் செயலாளருடைய கோரிக்கையை ஏற்று இப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர், இவங்க 2 பேரும் விளக்கம் கொடுக்கணும் முதல்ல. எதுக்காக? ஏன்னா பிரின்சிபலா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு இருக்கா? கொள்கை ரீதியா இப்படி ஒரு முடிவு இருக்கா? தமிழ்நாடு அரசு பிரின்சிபலா இப்படி ஒரு முடிவு இல்லைன்னா யாருடைய அறிவுறுத்தல் பேர்ல இந்த மீட்டிங்ல இப்படி ஒரு முடிவுக்கு போனாங்க அப்படிங்கிறது இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, பிரதமர் சுதந்திர தினத்துல நக்சல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நக்சல்கள் உருவாயிருக்காங்க, நகர்ப்புற நக்சல்கள்ன்ற அந்த அடையாளத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. அப்ப பிரதமர் பேசியதும் இந்த சுற்றறிக்கை வெளியாகுவதும் சந்தேகத்தை ஏற்படுது. அப்ப நேரடியாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் ஒன்றிய அரசாங்கத்தின் செயல்பாட்டு கீழே வராங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில அரசு, மாநில சுயாட்சி எதுக்கு? அப்போ இதை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். தங்களுடைய அதிகாரிகள் மீது விளக்கம் கேட்கணும். அதை பல்பலிக்காக வெளிப்படுத்த வேண்டும்ங்கிறது தான்.